அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஐஎம்எல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து என் கேக் ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம், வீடியோலாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் கொஞ்சம் சில்லாக தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப கிளைமேட் வந்து ஒவ்வொரு குளிர ஆரம்பிச்சது, பனியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. காலையிலேயே என் ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நுஹானுக்கு வந்து சூப் போடுறது. கேரட் பீன்ஸ் போட்டு சூப் போட்டுரும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்சுக்காக ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து உருளைக்கிழங்கு வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நாள் ஆணம் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து வச்சுக்கிட்டேன். சைடிஷ் மட்டும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கும் அதுக்கப்புறம் வந்து முட்டையும் வந்து அவிச்சு எடுத்தாச்சு. காலையிலேயும் வந்து நமக்கு இந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனாலே வந்துட்டு காலையிலே அன்றைக்கி வந்து வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நுஹான் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு எப்போதுமே வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு இது 3 மட்டும்தான் சேர்த்து வறுப்பேன். எக்ஸ்ட்ரா அது கூட வந்துட்டு பூண்டு தட்டி போட்டுப்பேன். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நான் எப்போதுமே அப்படி தான் பண்ணுறது. அன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முட்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சாச்சு. மேக்ஸிமம் வந்து இண்டக்ஷனில் வந்து எனக்கு இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். முக்கால்வாசி எனக்கு இண்டக்ஷன் தான் யூஸ் ஆகும். டீ போடுறது, காஃபி, அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி முட்டை வைக்கிறதுலாம் வந்து ஸ்பீடாக அதில் வந்து வேலை முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் வந்து அதிகமாக வந்து இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் பெரிய வேலைங்கும் போது ஆனங்க வச்சுருது, சோறாக்குறது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் ஸ்டவ் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கடையில் வந்துட்டு பேட்டர் ரெடி பண்ணி ஓடிஜியில் வச்சாச்சு நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பெரிய வேலை என்ன அப்படின்னா வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுறது. ஸோ அடுத்து அதை தான் நான் வந்து ஆரம்பித்தேன். நான் வந்து 2 days ஒன்ஸ் தான் வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுவேன். பட் அன்றைக்கி ரொம்ப டர்ட்டியாக இருந்ததுனால சரி இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால. அடுப்பு வந்துட்டு வந்து அந்த ஊக்கி வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வைப் அண்ட் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த வேலை வந்து முடிஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அதுக்கடையில் வந்துட்டு இந்த வாஷ் பண்ணுறதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து திருப்பி இதை வந்து க்ளீன் பண்ணுவேன். இதில் பார்த்திங்கன்னா 3த்தையும் வந்து 3 விதமாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சைடு ஸ்டாண்டு, ஹேங்கர் இது எல்லாமே வந்துட்டு ஒன்று வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 2மே வந்து நான் ஸ்க்ரப்பர் வச்சு தான் பண்ணுவேன். பட் அந்த பிளேட்டை மட்டும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஓவராக ஸ்க்ராட்ச் விழுந்துடும். ஸோ அதுக்கு மட்டும் வந்து நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிப்பேன். இது 2த்துக்குமே வந்து ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணுறது தான் எல்லாமே. நம்ம வந்து க்ளீன் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கலாம். ஸோ இந்த வேலை வந்துட்டு இதுக்கு எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் எடுக்கும் அதை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அடுப்பு க்ளீன் பண்ணனாலே நான் ஒரு 10-15 நிமிஷம் அதுக்குன்னே ஒதுக்கி பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போதும். இதனாலே மேக்ஸிமம் வந்து அடுப்பை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்து நைட் டைமில் தான் க்ளீன் பண்ணுறது. ஏன்னா அது கொஞ்சம் வந்து நமக்கு டைமும் இருக்கும். ஸோ அது காயறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால வந்து மேக்ஸிமம் வந்து நைட் டைமில் தான் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு சரி மார்னிங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வாஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து அடுப்பை துடைக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கிறதுனால அது கொஞ்சம் நேரம் சோக் ஆனால் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கிளியராக பிசுப்பெல்லாம் இல்லாமல் வந்துடும். இதில் வந்து நான் வந்து வைப் தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு டவல் போட்டு க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ அதே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இதே தான் வந்து ஃபாலோ பண்ணுறது. லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு டவல், நல்ல ஒரு ஃபைபர் டவல் எடுத்து மேலே துடைச்சேன் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மல் ஸ்டவ் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். வைப் பண்ணிவிட்டு துடைச்சி பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லாவே வந்து ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ இதே தான் நான் இப்போ ஏன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் இந்த தண்ணி பட்டு கொஞ்சம் வெள்ளையாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த வெள்ளையும் வந்து இருக்காது. வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டவல் வச்சு துடைச்சிங்க அப்படின்னா அந்த வெள்ளையுமே இருக்காது. ஸோ அதுக்காகவே நான் முக்கால்வாசி இதே தான் நான் வந்து செய்கிறது. ஒரு வேலையாக வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்ருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டவ் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வீடு பெருக்கிற வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வீடு பெருக்கிறதுவே நுஹானை வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப சிரமம். அன்றைக்கின்னு பார்த்து ஸ்கூல் வேறு இருந்துச்சு. ஸோ பக்கத்து வீட்டில் பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்படி இல்லைனா கூட அவங்க கூட விளாண்டுட்ருப்பான்.
அன்றைக்கி வந்து ரொம்ப சேட்டை தாங்க முடியலை. ஸோ அதனால் வீட்டிலே தான் இருந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேக்கும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஐசிங் பண்ணுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஐசிங் பண்ணுறது வந்து ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஆகும். அது கேக்கோட சைஸ் பொறுத்து. ஸோ இது வந்து 1/2 kg கேக். நம்மளோட கேக்கோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் செஞ்சுருந்தேன். எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கேக் பேக் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்மளோட லோகோ ஸ்டிக்கர், அப்புறம் வந்து ஒரு நைஃப் வைப்பேன், உடன் நைஃப் வச்சுருவேன். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கேக்ஸ்லாம் வந்து த்ரூ அவுட் டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரௌனிஸ் மட்டும் ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்மளோட அடுப்பை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட வந்து இந்த vlog முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.